தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட தமிழகமாக இருக்கட்டும், இப்படி பார்த்தோம்னா ஓவரால் தமிழ்நாடு முழுவதுமாக இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் நல்ல ஒரு உற்சாகத்தோடு பயணிக்கிறாங்க. இந்த களம் என்பது 2026 தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களமாக தான் பார்க்கணும். தமிழகம் முழுவதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கட்சிகள் தான் வெற்றி வாய்ப்பை பெறும். ஏன்னா மற்ற இந்த இந்தியா கூட்டணி இருக்குது பாருங்கள், இந்த இந்தியா கூட்டணி முற்றிலுமாக ஓரங்கட்டப்படும். முழுவதுமாக தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பலை கிளம்பியிருக்கு. அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன சசிகலாவாகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் சில பகுதியில் செல்வாக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அதிமுகவோட வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு பிரிப்பாங்க சார்? ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றதான் அது ஒரு கட்டுக்கதை. அது அவராக உருவாக்கி வச்சுக்கிட்ட ஒரு மாயை. அது தென் மாவட்டங்களை சுற்றி இருக்க இடத்துலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. இந்த முறை சொந்த தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களை ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா முக்குளத்தூர் முற்றிலுமாக இன்னைக்கு 99% ஆதரவு யாரு கொடுத்துருக்காங்க? அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுல மறுப்பே கிடையாது. அதனால திமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடையும். திமுகவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிலர் முக்குளத்தூர் சமுதாயத்துல இருந்து இப்போ பணத்துக்காக சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, இந்த கருணாசு இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விடுது. யார் தமிழகத்துல ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்று முடிவெடுப்பது தென் தமிழக மக்கள் தான். இதை எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க. அப்போ குறிப்பா இந்த வாட்டி பார்த்தோம்னா, இந்த வாட்டி தென் தமிழக மக்கள் விரும்பக்கூடியது அண்ணன் எடப்பாடியார் தான். நிறைய கட்டுக்கதைகளை வச்சாங்க அவர் மேல. அண்ணன் எடப்பாடியார் மேல ஒரு சாயத்தை பூசி இவர் அப்படி இப்படின்னு இந்த சமுதாய மக்களிடையே பிரிவினவாதத்தை ஏற்படுத்துறது ஒரு சில கும்பல் வேலை செஞ்சாங்க. அதையெல்லாம் போலின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படியின் மாநில தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ EPS அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெற்றி பயணத்தை நோக்கி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அவருக்கு கொங்கு நாட்டில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ தென் மாவட்டங்களை நோக்கியும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது தென் மாவட்டங்கள் EPS அவர்களுக்கு? மக்கள் நல்லா தன்னெழுச்சியாக வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட தமிழகமாக இருக்கட்டும், இப்படி பார்த்தோம்னா ஓவரால் தமிழ்நாடு முழுவதுமாக இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் இன்றைக்கி தமிழக மக்கள் நல்ல ஒரு உற்சாகத்தோடு பயணிக்கிறாங்க. இந்த தேர்தல், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு திருவிழா போல் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய இருண்ட மாடல், இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுகவின் அந்த கொடூரமான அந்த ஆட்சி காலம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அப்போது ஒரு நல்லாட்சி மலர வேண்டும், ஒரு சாமானிய மக்கள் வாழ்வு மேம்பட வேண்டும்னா அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கணும் அப்படின்றதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் எல்லா பகுதியிலுமே இன்றைக்கி நல்ல ஒரு வரவேற்பு. மக்கள் அலைக்கடலன்னு திரண்டு வராங்க, தன்னெழுச்சியாக வராங்க. யாரும் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது கிடையாது. ஏன்னா திமுகவில் பணத்தை கொடுத்து ஆளை கூப்பிட்டும் கூட்டம் சேர்றது கிடையாது. அதை நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே மக்கள் ஆரவாரமாக வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த களம் என்பது 2026 தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களமாக தான் பார்க்கணும். இந்த 2026 தேர்தலில் தென் மாவட்டங்கள் EPS அவர்களோட வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? தமிழகம் முழுவதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கட்சிகள் தான் வெற்றி வாய்ப்பை பெறும். ஏன்னா மற்ற இந்த இந்தியா கூட்டணி இருக்குது பாருங்கள், இந்த இந்தியா கூட்டணி முற்றிலுமாக ஓரங்கட்டப்படும். முழுவதுமாக தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பலை கிளம்பியிருக்கு. இந்த திமுகவை அடியோட விரட்டி அடிக்கணும் தமிழகத்திலேருந்து அப்படின்ட்டு. அதனால் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல் திமுகவிற்கு. அதிமுகவிற்கு கிடையாது. ஏன்னா அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன சசிகலாவாகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் சில பகுதியில் செல்வாக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அதிமுகவோட வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு பிரிப்பாங்க சார் அவங்க? இல்லை, இவர் ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றதான் அது ஒரு கட்டுக்கதை. அது அவராக உருவாக்கி வச்சுக்கிட்ட ஒரு மாயை. அது தென் மாவட்டங்களை சுற்றி இருக்க இடத்துலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. இந்த முறை சொந்த தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களை ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து அவர் சொல்கிறது அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த முறை ஓபிஎஸ் சொந்த தொகுதி மக்கள் முன்னிலையில் விரட்டி அடிக்கப்படுவார். இதுதான் உண்மை. சசிகலா போன்றவர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முதல் தேர்தல் தான் சந்திக்கிறாங்க அவங்க. அப்போது அவங்களுக்கான இருப்பு என்ன, நம்மளை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றத இந்த தேர்தலில் அதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிடும். இனி வரக்கூடிய அடுத்த தேர்தலில் நம்ம எப்படி பலப்படுத்திக்கணும் அப்படின்ற
ஒரு திட்டமிடல் வேணும். அதுக்கு முறைப்படுத்தினா சரியாக இருக்கும். சசிகலாக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த 3 இடத்துலயே செல்வாக்கு இருக்குது அப்படின்றதுனால இப்போ அதிமுகலேருந்து அவங்க வாக்குகளை பிரிச்சிட்டாங்கன்னா அதிமுகக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு? இதில் அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. பொதுவாகவே பார்த்தோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதற்கொண்டு அடுத்தது புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், அந்த வழியாக வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா இந்த மாபெரும் 2 தலைவர்களும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள். புரட்சித் தலைவராக இருக்கட்டும், புரட்சித் தலைவியாக இருக்கட்டும். அப்போ அவர்களுடைய பள்ளியில் பயின்றவர் தான் அண்ணன் எடப்பாடியார். அப்போது இவர் எந்த இடத்துலையும் மக்களுக்கு ஒரு தீங்கோ இல்லை மக்கள் விரோத செயலோ செய்ய மாட்டார். அது மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. ஏன்னா கடந்த ஒரு 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஒரு நல்லாட்சி, மிகப்பெரிய ஒரு மகத்தான ஆட்சியை கொடுத்தாரு. அதுவே அவர் சாதித்து காட்டிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான். தமிழகத்துக்கு நிரந்தர முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் தான் வருவார். பெரும்பாலான கட்சிகள் பார்த்தீங்கன்னா தேவர் சமூக வேட்பாளர்களை நிற்க வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தேவர் சமூகம் யாருக்கு வாக்களிக்க வாய்ப்பு? முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த திமுகவை நம்பி நிறைய பேர் பின்னாடி போனாங்க. பின்னாடி போனவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் மட்டும்தான் திமுக பரிசாக கொடுத்தது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது அண்ணன் டிடிவி உள்ளே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற தலைவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க. அப்போது அந்தந்த பகுதியில் எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்காங்களோ, அவங்களுக்கு எதில் பின்தங்கி இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்வியலுக்கு நம்ம கட்டமைப்பு பண்ணணும், அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தெளிவான சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே முக்குளத்தோர் முற்றிலுமாக இன்றைக்கி 99% ஆதரவு யாருக்கு கொடுத்துருக்காங்க? அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் மறுப்பே கிடையாது. அதனால் திமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடையும். திமுகவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிலர் முக்குளத்தோர் சமுதாயத்தில் இப்போது இந்த பணத்துக்காக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த கருணாசு இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விடுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் திருவாடானை தொகுதியில் கருணாசு போட்டிட்டு ஜெயிச்சாப்புல. அது அம்மா போட்ட பிச்சை. இதுதான் உண்மை. இப்போது திமுகவில் ஓசியில் சீட்டு வாங்கிட்டு தன்னுடைய சமூகத்தோட பேரையும் கெடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எனக்கு அப்பாவே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கருணா சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அப்போது இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடியவர்களை சமுதாய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு புறக்கணிச்சிட்டாங்க. இப்போது திமுகவிலேருந்து போகக்கூடிய ஒரு சில முக்குளத்தோர் சமுதாய தலைவர்கள் முற்றிலுமாக ஓரங்கட்டப்படுவார்கள். இனி அவர்கள் சமுதாய தலைவர்கள் என்று போலியான முகத்திரையில் சுத்த முடியாது. இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் 60 தொகுதிகளுக்கும் மேலே தேவர் சமூகம் தான் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மதுரை ஆகட்டும், சிவகங்கை ஆகட்டும், ராமநாதபுரம் ஆகட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது சார்? இல்லை, இந்த தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தமிழகத்தில் ஒரு முக்கியமான நடுநிலையை எடுக்கக்கூடிய பகுதி தென் தமிழகம் தான். யார் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்று முடிவெடுப்பது தென் தமிழக மக்கள் தான். இதை எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க. அப்போது குறிப்பாக இந்த வாட்டி பார்த்தோம்னா, இந்த வாட்டி தென் தமிழக மக்கள் விரும்பக்கூடியது அண்ணன் எடப்பாடியார் தான். நிறையா கட்டுக்கதைகளை வச்சாங்க அவர் மேலே. அண்ணன் எடப்பாடியார் மேலே ஒரு சாயத்தை பூசி இவர் அப்படி இப்படின்னு இந்த சமுதாய மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறது ஒரு சில கும்பல் வேலை செஞ்சாங்க. அதையெல்லாம் போலின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது நல்ல ஒரு தலைவரை நாம் இழந்துட்டோம். போன 5 ஆண்டுகளில் இழந்துட்டோம். இனியும் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. பொதுவாகவே மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலையே அதுதான். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக ஏதாவது ஒன்று மீண்டு நம்ம மேலே வந்துடணும் அப்படின்றத மக்கள் தெளிவாக இருக்காங்க. அப்போது அதற்கான அடையாளம் யார்? அடையாளமாக தமிழகத்தோட ஒற்றை அடையாளமாக தெரிவது அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். அவரை தான் இன்றைக்கி எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் ஓட்டு அந்த சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, தாவேகாவுக்கு இளைஞர்கள் ஓட்டு பிரியாது. தாவேகாவுக்கு ரசிகர்கள் ஓட்டு மட்டும் தான் போகும். அந்த ரசிகர்களுக்கும் ஓட்டு இருக்கா இல்லையான்றது இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. வாக்காளர் சீட்டு வாங்கி அவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் முதல்ல பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஓட்டு பிரியுதா இல்லையான்னு பாருங்கள். இளைஞர்கள் முற்றிலுமாக அண்ணன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எல்லாம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய இன்றைக்கி இளைய தலைமுறை நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. எல்லாம் நமக்கான தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியில் ஒருமித்த கருத்தாக அண்ணன் எடப்பாடியாரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ எப்படி இளைஞருடைய வாக்கு தாவேக்காவுக்கு போகும்? இன்னை வரையும் தேர்தல் பரப்புரையே முழுமையாக பண்ணலை தாவேக்கா. தேர்தல் பிரச்சாரத்தை
இல்லை அந்தந்த தொகுதியில் போயிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சந்திச்சிருக்காரா? எனக்கு இன்னமும் பர்மிஷன் கிடைக்க மாட்டுது, அங்கே நேரம் பத்தலை, இங்கே நேரம் பத்தலை அப்படின்னு இன்னும் விளையாட்டுத்தனமாக தான் போயிட்டுருக்காரு. அடுத்து மீண்டும் அவர் படத்துக்கே நடிக்க போனாலும் ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது. விஜயை மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் கூடுவதற்கான ஒரே நோக்கம், விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். மற்றபடி அவரை தலைவரெல்லாம் யாரும் பார்க்கல. விஜய் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர், இந்த நடிகர் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடணும் அப்படின்றதுல தான் இன்றைக்கி இந்த சின்ன பசங்க ஒரு 15-16 வயசு பசங்களில் முதற்கொண்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா, தலைவராக அவங்க மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அப்போது அந்த கட்டமைப்பு இருக்கும். இன்ன வரைக்கும் இனி அவ்வளோதான், 90% முடிஞ்சிருச்சு தேர்தல் பிரச்சாரம். இதுக்கு மேலேயும் நீங்கள் என்னதை போய் எங்கே பார்க்க போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்க என்பது தான் கேள்வி. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த களமாகத்தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சென்னை மண்டலமாக இருக்கட்டும், வட தமிழகமாக இருக்கட்டும், தென் தமிழகமாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலுமே சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு 100% முடிச்சிட்டார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனால் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம்னு பார்த்தோம்னா அண்ணன் எடப்பாடியார் தான். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் போட்டி போட்டு நீ 2000 கொடுத்தா 2500 கொடுக்குறேன் அப்படின்ட்டு போட்டி போட்டுட்ருக்காங்க. ஆனால் தமிழகம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடனில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? இப்போது இந்த போட்டி போட்டு வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா, வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றக்கூடியவங்க போட்டி போடலாம். வெறும் வாக்குறுதி மட்டுமே கொடுக்குறவங்க எதுக்கு போட்டி போடணும்? இன்னை வரைக்கும் திமுகவில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா? கிடையாது. அப்போது நான் இங்கே அண்ணன் எடப்பாடியார் 10,000 கொடுக்குறேன்னு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பனை கொடுக்குறாங்க, 8,000 கூப்பனு. அந்த கூப்பனை கொடுத்து அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. முதல்ல இதை இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அண்ணன் ஸ்டாலின் அவர்களே ஒரு 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 இதில் சொல்கிறாரு, இந்த கூப்பனை எடுத்துகிட்டு போயிட்டு நீயா போயிட்டு உனக்கு என்ன தோணுதோ வாங்கிடு அப்படின்ட்டு. எது வீட்டில் இருக்க கணவன்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்காத, ஏதாவது கேட்டேன்னா அண்ணங்கிட்ட சொல்லு அப்படின்ற. அப்பாவில் இப்போ அண்ணனா ப்ரொமோட் ஆகிறார், ப்ரொமோட் ஆகிறார் பொழுது. இந்த மாதிரி மக்களை மலிவான அரசியலை செஞ்சு இன்னமும் ஏமாற்றலாம் அப்படின்றத நம்மளுடைய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. அதற்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதிவிட்டது. இது இந்த வெற்று விளம்பரங்களும் இந்த வீணா போன வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ கூட இந்த நிலக்கரி ஊழலில் கூட திமுகவுடைய வியூக வகுப்பாளர் இந்த ஐபேக் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா அமலாக்கத்துறை கையகப்படுத்தியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. யார் அவங்க? திமுகவில் டையப்பில் இருக்கவங்க. அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஊழலை மட்டுமே ஊழல்வாதிகளின் கூடாரமாக மட்டும்தான் திமுக இருந்துகிட்ருக்கு. அப்போ உங்களை எப்படி நாங்கள் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க? இனியும் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவான சிந்தனையில் இருக்காங்க. அந்த பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்த கிடையாது, மாணவர்களுக்கு நலன்மா அதுவும் கிடையாது, மின்சார வரி, அது சொத்து வரி, இப்படி டாஸ்மார்க் முறைகேடு ஊழல் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஊழல் செஞ்ச ஒரே கட்சின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் திமுக மட்டும்தான். இதை ஒழிக்கணும்னா அதுக்கு மாற்று அரசியல் அதிமுக. அப்போது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும். இப்போது தமிழகத்தை மீட்டெடுக்குவதற்கான ஒரு போர் தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த போரில் ஜெயிக்கக்கூடியது அண்ணன் எடப்பாடியார். மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான். இந்த 8,000 ரூபாய் கூப்பன் தேர்தல் அறிக்கை கொடுத்தது கூட அவங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இவங்க முன்னாடியே கொடுக்குறாங்கன்னா அந்த ஓட்டுக்காக தானே சார்? எங்க தோற்றுருவோமோன்ற ஒரு பயத்தினால, தோல்வி பயம் அவங்களுக்கு கண்ணு மறைச்சிடுது. இதுதான் உண்மை. நம்ம எதையாவது பண்ணி எதையாவது ஒன்று சொல்லி பொய்யா ஏதாவது ஒன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி எதையாவது மக்கள்கிட்ட நம்ம உள்ளே போய் சேரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் இனியும் ஏமாறக்கூடிய இடத்துல தமிழக மக்கள் கிடையாது. தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து திமுக தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. இவ்வளோதான். இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இனியும் ஏமாற தயாரில்லை தமிழக மக்கள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் திமுகவிற்கு. மற்ற கட்சிகளை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன்னா மற்ற கட்சிகள் களத்திலே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தாவேக்காவாக இருக்கட்டும், இப்போ மற்ற இந்த கூட்டணியில் இந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்களாம் களத்தில் கிடையாது. ஏன்னா திமுகவுடைய இந்த வேலையாட்கள் பணியாட்களாக தான் மற்ற ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன். இவங்க ஊழலில் இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் அதுக்கு போட்டியாக இருக்கணும். போதை பழக்கத்தில் நாமளும் திமுக ஓவர்டேக் பண்ணி வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வராங்க. இப்போது தாவேக்காவாக இருக்கட்டும், எல்லாம் அந்த இதர இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள். அப்போது இவர்களுக்கு இந்த மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது.
எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. அதனால் திமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்கும். இதான் உண்மை.